ரெக்கார்ட் போட்டோமா, நீங்க கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாமா? வணக்கம்யா. ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குருச்சுக்கர சனியச்ச ராகுவே கேதுவே நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு நம்ம தாம்பூல பிரசனம் பாக்குறதா சொல்லியிருந்தோம். யாருக்கு தாம்பூல பிரசனம் பாக்குறதா சொல்லியிருந்தோம்? மேடம் எனக்கு பத்ம ஜெயந்தி. மேம் அப்ப நீங்க வீடியோ ஆன் பண்ணிருங்க உங்களோடது. ஓகே மேம். மேடம் தாம்பூலம் தெரியுதா மேடம்? தாம்பூலத்தட்டு எனக்கு தெரியலையே. இப்படிதான் தெரியலையா மேடம்? தெரியல மேம். நீங்க உங்களை விட்டுட்டு நீங்க கேமராவை ஃபுல்லா தாம்பல் தட்டு அந்த இப்பதான் தெரியுது. இப்ப போயிடுச்சு திரும்ப. ஒரு நிமிஷம் இருங்க மேடம், நான் வெளியே போயிட்டு உள்ள வந்துடுறேன். செட்டிங்ஸ்ல அது பேக்ரவுண்ட் அந்த இதை மாத்திட்டு வந்துடுறேன் மேடம். அது எப்போ மாத்துனாங்க பசங்கன்னு தெரியல. ஒரே நிமிஷம். தெரியுதுமா. இப்ப நம்ம இது சொல்றதுக்கு முன்னாடியே, ஒரு தாம்பூல பிரசனம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட இறை தெய்வங்களை வேண்டிக்கிடணும். அத நெஞ்சார வணங்கி இத நான் இதுக்கு சொல்ற பலன்கள் நான் சொல்லல, எனக்குள்ள இருந்து நீ சொல்ற அப்படிங்கறத முழுக்க முழுக்க வேண்டிக்கிடணும். இப்ப நம்ம சொல்ல போற இந்த பிரசன்னத்தின் பலன்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லல, நமக்குள்ள இருந்து குரு தெய்வம் இவங்கதான் சொல்றாங்க. சோ இதன்படி வர்ற கர்மாவும் நமக்கு வரப்போறது இல்ல, நம்மை சார்ந்த குருக்கும் நம்மை சார்ந்த தெய்வங்களுக்கும் தான் இந்த கர்மாவும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் வைத்த தெய்வங்களுக்கு நன்றி கூறி பிரசன்னத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பிரசன்னத்துல நம்ம பாத்தீங்கன்னா தெரியும், வெள்ளை கலர் பூக்கள் அதிகமா வச்சிருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பூவை பார்க்கும்போது அதுல ஒரே ஒரு பூல
ஒரே ஒரு இடத்துல கருப்படிச்சு தெரியுது. கவனிச்சு பாருங்க எல்லாரும். ஒரே அந்த வீடியோல பார்க்கும்போது 2 வெள்ளைப்பூல கொஞ்சம் வாடல் தெரியுது. அத கவனிச்சு பாருங்க. இப்ப கீர்த்திபாலன் சார் உங்களுக்கு அது தெரியுதா? அதே மாதிரி அதுல ரோஸ் கலர் 2 கலர் பூ வச்சு கட்டியிருக்காங்க. அந்த ரோஸ் கலர் பூக்கு கீழே தான் 2 பூ வந்து லேஸ் வாடல் இருக்கு. அதுல அந்த பூல வந்து ஒரு காயம், அதாவது ஒரு கொஞ்சம் பாலானா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அப்ப இப்ப நம்ம வீடியோல பாக்குறோம், அந்த பூ நம்ம கண்ணுக்கு தெரியும் போது ஒரு இடத்துல மட்டும் பிளண்ட் ஆகி தெரியுது. தெரியுதுங்களா? அதாவது பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் வந்துச்சுன்னா வந்து நம்ம பிரசன்னம் சுபமான விஷயங்களை சுட்டி காட்ட போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுல மஞ்சள் நிற பூக்களும் கொஞ்சம் அந்த பூவுல வந்து காயங்களும் இருக்கு. அப்படிங்கும் போது அவங்க குலதெய்வங்களுக்கு வந்து சில வருத்தங்கள் இருக்கு. இவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் மறந்திருக்காங்க. சோ அங்க சில வருத்தங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிடணும். அம்மா அந்த பூவை மட்டும் கையில நீங்க அப்படியே எடுங்க. பூவை மட்டுமே கையில எடுக்கணும். இப்ப சரிங்க. பூவை மட்டும் அவங்க இப்ப கையில எடுத்திருக்காங்க. அந்த பூவை எடுத்து நமக்கு காட்டும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா அது பிளண்ட் ஆகி தான் நமக்கு தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம பிரசனம் ஆரம்பிக்க போறோம். அம்மா ஒரு நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க. சோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆகும் அப்படிங்கறத பிரசனம் ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லிருச்சு. அதே மாதிரி இவங்க தெய்வங்களுக்கும் வந்து நம்ம பார்வைகளுக்கு அது தெளிவா தெரியல. சரிங்களா? குலதெய்வம் இருக்கு, ஆனா அது பிளண்ட் ஆகி வருது. அப்படிங்கும் போது அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. குலதெய்வம் இவங்களுக்கு முழுசா அருள் பாவிக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம இப்ப அந்த இதை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீடியோவே கொஞ்சம் பிளண்ட் ஆனது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுதான் மேம் அந்த நீங்க வச்சீங்க. ஆனா முதல்ல நாங்க அந்த விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி அது வைக்கணும் அப்படிங்கிற தோணல் உங்களுக்கு இல்ல. அதத்தான் பிரசன்னம் நமக்கு சொல்லுது. சரிங்களா? அப்போ அங்க இப்ப நீங்க சொன்ன விஷயத்திலே எடுத்துக்கலாம். உங்க குலதெய்வ கோவில்கள்ல வந்து நீங்க கொஞ்சம் அடிக்கடி போய் விளக்கேத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க கேக்குற விஷயங்கள் கொஞ்சம் விரைவா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பூவை எடுத்துட்டு அந்த இப்ப வந்து ஒரு தாம்பூலம் அப்படின்னு ஒரு அஷ்டமங்கல பிரசன்ன பார்க்க போறோம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அதன் எல்லாமே இருந்தாலும் அதன் மேல இருக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா தட்சணை அப்படின்னு சொல்லி அதுல ₹1 இருக்கணும். சோ அதுல தட்சணை அப்படிங்கிறது இல்ல. சோ இவங்க வந்து குலதெய்வ கோவில்களுக்கு குறை கொஞ்சம் இருக்கு அப்படிங்கறதான் அந்த தட்சணை இல்லாததும் அதை சுட்டி காட்டுது. அம்மா இப்ப பூவை கீழே எடுத்து வச்சுட்டு அந்த 2 பழங்களை கையில எடுத்து காட்டுங்க. மேடம் கரெக்ட் மேடம். நான் 2 மணிக்கு கிளாஸ் அவசரமா பரவாயில்ல. இப்ப பிரசன்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஊடால பேசக்கூடாது. பூவை மட்டும் வச்சுட்டு 2 எலுமிச்சம்பழங்களை ஒரு பழத்தை சுத்தி காட்டுங்க. இப்ப முதல் எலுமிச்சம்பழத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி சுத்தி காட்டுறாங்க பாருங்க. இதுல அதாவது அடி அப்படிங்கிறது எதுவும் இந்த பழங்கள்ல இல்ல. 2வது பழத்தையும் காட்டுங்கம்மா. இந்த பழத்துல வந்து கொஞ்சம் அந்தந்த இடங்கள்ல லேசா ஒரு இது இருக்கு. பொதுவா பழம் எலுமிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை பழங்களா வரும்போது கணவன் மனைவி வந்து பிரிய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒற்றுமை கிடைக்கும். பொதுவா இரட்டை பழங்கள்ல பழம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, இருந்தாலும் சரியா போயிரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா அம்மா பாக்கு இருக்கு இல்லையா, அந்த பாக்கு எத்தனை பாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணுங்க. மேடம் 12 பாக்கு இருக்கு. சரிங்களா? அந்த இப்ப எடுக்கும் போது ஒரு பாக்கு கீழே தவறிடுச்சு. அதை சேர்த்து 12, சேர்க்காம 12? சேர்க்காம 12 மேடம்.
இல்ல முதல்லயே சேர்க்காம கீழே விழுந்துருக்கு மேடம். எடுத்து வைக்கும் போதே கீழே விழுந்திருக்கு. பிளேட்ல இப்ப நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து விழுகல, அப்படிதானே? விழல மேடம். ஓகே. அந்த பாக்கு வந்து எத்தனை பாக்கு இருக்கோ அந்த பாக்க வந்து பாத்தீங்கன்னா அத வந்து 6ஆல வகுக்கணும். அப்ப 12 பாக்கு, அதை 6ஆல வகுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஈராறா 12. அப்போ மீதி வந்து 0 வரும். நம்ம ஏற்கனவே பாக்குக்கு வந்து வந்த பாக்க 6ஆல வகுத்து மீதி எது வருதோ அதை வச்சு பிரச்சனையை சுட்டி காட்டணும்னு சொல்லியிருக்கோம். இங்க மீதி 0 வர்றதுனால இவங்களுக்கு நெருப்பு சம்பந்தமான நெற்றி பொட்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? நெருப்பு சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல சுட்டி காட்டுது. அந்த பாக்குகள்ல ஏதாவது ஏதாவது உடைஞ்சிருக்காமா? முனை கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி இருக்கு மேடம். எந்த பாக்கு, எத்தனை பாக்குல அப்படி இருக்கு? இது ஒரு பாக்குல தெரியுதா மேடம்? இல்ல, நீங்க வீடியோல காட்டல அத. வீடியோலதான் 12 பாக்குல ஒரே ஒரு பாக்கு மட்டும் லேசா மொனை உடைஞ்ச மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி பாக்குகள்ல வந்து மொனை உடைஞ்ச மாதிரி வர்றதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதுதான் அர்த்தம். அதே மாதிரி இவங்க இந்த பிரசனத்துக்கு எடுத்து வைக்கும் போதே ஒரு பாக்கு வந்து தவறிடுச்சு மேடம் அப்படின்னு சொன்னாங்க. பிரசன்னத்துக்கு அவங்க எடுத்து வைக்கும் போது அங்க ஒரு தவறு, அந்த பாக்கு அப்படி தவற விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய யானத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கடவுள் சொல்றார் அப்படின்னு அர்த்தம். கிடைக்க வேண்டிய ஞானத்துல, அறிவுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கடவுள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி பாக்குகள் எதுவும் ஒட்னாப்ல இருக்காமா? 2 பாக்கு எதுவும் ஒட்னாப்ல இருக்கா? இல்ல இல்ல இல்ல. சரி, ஓகே. அதுக்கு அடுத்ததா இப்ப வந்து தாம்பூலத்தை எடுத்து வச்சுட்டு வாழைப்பழம் எத்தனை இருக்குன்னு எண்ணுங்கம்மா. பன்னெண்டு மேடம். வாழைப்பழமும் 12 இருக்கு. சோ இந்த பழங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பழங்கள் எல்லாமே சாப்பிடக்கூடிய நிலையில இருக்கு. இது கனிறதுக்கு நாள் ஆகாது. இப்ப இந்த பழத்தை நம்ம எடுத்தா சாப்பிடுற நிலையில இருக்கு. அப்போ இவங்க கேட்கக்கூடிய விஷயங்களும் இப்ப அவங்க எதிர்பார்க்க விஷயங்களும் கிடைக்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பழங்கள் எதுவும் பாலாகலமா? இல்ல மேடம், அது கலரே அப்படிதான். அந்த நாட்டு பழம் சாப்பிடக்கூடிய பக்கத்துல சாப்பிடுற மாதிரிதான் இருக்கு மேடம். ஓகே. அதனால சாப்பிடக்கூடிய பக்குவத்துல இருக்கிறதுனால இந்த பழங்கள் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் சீக்கிரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இதே இது கொஞ்சம் காவட்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த அதுக்கு தக்க கால தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடணும். ஆமா, இப்ப வந்து பாக்கு, எலுமிச்சம்பழம், வாழைப்பழம் எல்லாத்தையும் தட்டுல இருந்து எடுத்து வெளியே வச்சிருங்க. வச்சுட்டு வெத்தலை பாக்க மட்டும் கையில எடுங்க. வெத்தலை மட்டும், பாக்கு இல்ல, வெத்தலை மட்டும். இப்போ நீங்க என்னோட வீடியோ பாருங்கம்மா, அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். அதாவது உங்க கையில இருக்க வெத்தலை வந்து இப்படி இருக்கு, சரிங்களா? அந்த வெத்தலைய இப்படி மாத்துங்க, இப்படி தலகுப்புற மாத்துங்க. கரெக்ட். மாத்திட்டீங்களா? இப்போ உங்க வலது கையால அதுல மேல இருக்க ஒரு வெத்தலை எடுத்து இப்படி வீடியோல காட்டுங்க. ஒரே ஒரு வெத்தலைய காம்ப மட்டும்தான் பிடிக்கணும், காட்டணும். சரிங்களா? அத கீழே வச்சிருங்க. இப்போ 12 மணிக்கு மேல பாக்குறதுனால நம்ம வெத்தலைய வந்து பெரட்டி மேல உள்ள வெத்தலைய லக்னாதிபதி வெத்தலை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்ப அந்த காம்பு, அம்மா ஒரு நிமிஷம் காம்ப காட்டுங்க வீடியோல. காம்பு வந்து சின்னதா இருக்கு, பெருசா இல்ல. சரிங்களா? கொஞ்சம் கருப்பு இருக்கு மேடம். அதுதான் நீங்க காட்டுங்க, நான் பார்த்து சொல்றேன். சரிங்களா? காம்பு சின்னதா இருக்கு, அந்த காம்புல முனையில சின்ன கருப்பு இருக்கு. இப்ப காம்ப பிடிச்சிட்டு வெத்தலைய காட்டுங்க.
இப்ப இந்த வெத்தலை அப்படிங்கறது நீங்க பார்க்கும்போது இது வந்து வளர்பிறை வெத்தலை. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டார்க் கரும்பச்சை அப்படின்னா, கரும்பச்சைனா தேய்பிறை வெத்தலை, கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க அத. இத வந்து வளர்பிறை வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிரசன்னத்துக்கு வளர்பிறை வெத்தலை வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல விஷயங்கள், அதுவே கொஞ்சம் நெஞ்சுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயங்கள். சரிங்களா? இப்போ இந்த வெத்தலையில வந்து அந்த காம்பு அப்படிங்கிறது லேசா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நடுப்பகுதி எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா வெத்தலை வந்து சின்ன வெத்தலையா இருக்கு, கவனிக்கணும். லக்னாதிபதியோட வெத்தலை வந்து சுருக்கமா சின்ன வெத்தலையா இருக்கு. ஏன்னா கீழே இருக்க வெத்தலைகளை கவனிக்கும் போது இதை விட பெரிய வெத்தலைகள் அதுல நடுவுல நிறைய வருது. சோ லக்னாதிபதியோட வெத்தலை அப்படிங்கிறது சின்னதா இருக்கு. அப்போ வந்து குறைவான பலன்கள் தான் இதுக்கு நம்ம எடுக்க முடியும். காம்பும் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. காம்பு அப்படிங்கிறது நம்ம இங்க இருந்து நான் ஏற்கனவே டெலகிராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெத்தலை எப்படி இருக்கும், ஒரு மனிதனோட எந்தெந்த பகுதிகளெல்லாம் குறிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு படம் போட்டு காட்டியிருக்கேன். நம்மளோட இந்த காம்பு பகுதியில வந்து சேஷ்டா தேவி அப்படிங்கிற ஒரு தெய்வம் வாசம் செய்யறாங்க. இவங்க வந்து நல்ல விதத்துல இந்த காம்பு நல்ல விதத்துல 1 இன்ச் அளவு நல்லா கொஞ்சம் பெருசா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவக வெத்தலைக்கு வந்து ஆரம்பமே வந்து சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பலன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா காம்பு ரொம்ப சிறுத்து போயிருக்கு. அப்போ சேஷ்டா தேவியோட அருள் கடாட்சம் இவங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்ப வந்து அந்த காம்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வம்சாவளியை சுட்டி காட்டும். அந்த வெத்தலையோட காம்பு அப்படிங்கிறது வம்சாவளியை சுட்டி காட்டும். அப்ப இவங்க வம்சாவளியில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அவங்க லைட்டா கருப்பு வேற அடிச்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? வம்சாவளியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. வம்சாவளியிலையும் கொஞ்சம் அதாவது செய்த பாவ புண்ணியங்கள் இதுல தொடருது அப்படின்னு எடுத்துக்கிடணும். வளர்பிற வெத்தலை அதே மாதிரி இப்ப காட்டின இந்த மைய பகுதிகள்ல, அதாவது சரஸ்வதி தேவி வாசம் செய்யற இந்த மைய பகுதிகள்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் இந்திரன் சம்பந்தமான பகுதிகளிலையும் ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அதே மாதிரி மர்ம உறுப்பு சம்பந்தமான இடங்கள்லயும் பிரச்சனைகள் இல்லை. இப்ப வெத்தலையோட பின்புறத்தை திருப்பி காட்டுங்கம்மா. இந்த வெத்தலையோட பின்புறங்கள் பார்க்கும் போதும் அதாவது இந்த பின்புறங்கள்ல வந்து விஷ்ணு பகவான், பூமாதேவி இவங்கெல்லாம் வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருக்கோம், கொஞ்சம் போய் பாருங்க. சோ இந்த வெத்தலை வந்து சின்னதா இருக்கு, காம்பு வந்து காயப்பட்டிருக்கு லேசா. அதனால வம்சாவளி பிரச்சனை இவருக்கு இருக்கு. மத்தபடி லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் சுபம் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். அந்த வெத்தலைய தனியா வச்சுட்டு அடுத்து 2வது வெத்தலைய எடுங்க அப்படியே. இந்த 2வது வெத்தலை பாத்தீங்கன்னா அந்த வெத்தலையை காட்டிலும் இதோட ஷேப் வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து ஷேப் அப்படி கொஞ்சம் இப்படி உள் வாங்கி இருக்கு. அந்த இடத்த கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த தொங்கும் இல்லையா இந்த பகுதிகள்ல வெத்தலையோட இந்த பகுதி தொங்குற இந்த மைய பகுதியில ஷேப் வந்து கொஞ்சம் உள்வாங்கி இருக்கு. அது மாதிரி இதுல வெண் புள்ளிகள் கொஞ்சம் தெரியுது. அம்மா இதுல வெண் புள்ளிகள் இருக்கா லேசா? ஆமா மேடம், லேசா தெரியுது. அதே மாதிரி இதுல லேசா தண்ணி சொட்டுற மாதிரி ஒரு இது இருக்கா? ஆமா மேடம், இந்த இடத்துல தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குது. சரிங்களா? ஒரு கரும்புள்ளி இருக்கு. அப்ப இங்க ஒரு கோடு இருக்கு மேடம், கருப்பு கோடு இருக்கு. கருப்பு கோடு இருக்குது. இப்ப இவங்களோட இந்த 2வது வெத்தலைய அதாவது எனக்கு வந்து அவங்க தண்ணி இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு உள் மனசுக்குள்ள அதுல வந்து தண்ணி சொட்டுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா டிராப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேடம். இங்க ஃபுல்லா தண்ணியா இருக்கு, இந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்கு. அதனால இவங்க குடும்பத்துல யாரோ ஒரு ஆள் வந்து பாத்தீங்களா மனசுக்குள்ளேயே ஒண்ணு சந்தோஷம் சொட்டு சொட்டா இப்ப இதுல இருந்து சொர்ன்னு விழுந்துட்டே இருக்கு அப்படின்னா இவங்க குடும்பத்துல யாரோ ஒரு ஆள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, மனசுல காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இவங்க வந்து வலது பக்கத்துல ஒரு வலது பக்கத்துலதான் நம்ம பிரச்சனை இருக்கு. வெத்தலையோட வலது பக்கத்துல இந்த இது வந்து இந்திரனோட பகுதிகள்னு சொல்லுவாங்க. இந்த விளிம்புகள் பூரா வெத்தலையோட
வெளிப்பகுதிகள், இந்த வெத்தலையோட இந்த வெளிப்பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்திரனோட பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பகுதிகள்ல காயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா வெளிப்பகுதிகள்ல காயம் இல்ல. ஆனா இந்த ஷோல்டர் அப்படிங்கிற இடம் வர்ற மாதிரி ஒரு இடத்துல அவங்க ஒரு கருப்பு காயத்தை காட்டுறாங்க. சோ இவங்க குடும்பத்துல யாராவது ஒரு ஆளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையோ வலியோ இல்ல ஒரு மடு பரு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஒரு காயம் வந்து தழும்பு இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இப்ப வலியால அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. தோள்பட்டை வலியால குடும்பத்துல யாரோ ஒரு ஆளு அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி வெத்தலையை காட்டிலும் இந்த வெத்தலை சிறுசா பெருசா அப்படிங்கறதையும் பார்க்கணும். ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. அதை காட்டிலும் இது பெருசும் இல்ல, இதை காட்டிலும் அது பெருசும் இல்ல. அப்ப தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நார்மலான பீப்புள் அப்படின்னு இவங்களை எடுத்துக்கிடலாம். மேற்கொண்டு இதுல வந்து கருப்பு கோடு ஒண்ணு இடது பக்கமும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடது பக்கம்ங்கிறது ஷோல்டரை தவிர்த்து இந்த இடம் வந்துரும். அதாவது ஜஸ்ட் பகுதியில இடது பக்கத்துல ஒரு சிலருக்கு அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். இதுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்றீங்களாமா? மேடம், ஹஸ்பண்ட்க்கு முதுகுல பின்னாடி இந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கட்டி இருக்கு மேடம். வலி இருக்கு அவங்களுக்கு. அது ரொம்ப வருஷமா இருக்கு. சரி. அப்புறம் யாராவது இப்ப ஒரு சந்தோஷத்துலயோ அல்லது அழுகிற சூழ்நிலையிலயோ ஃபேமிலியில இருக்கிறாங்களா? ஆமா மேடம். இந்த வெத்தலை சொல்லுதா? சரி. நுனி வந்து ஒரு லைட்டா கருப்பா அந்த கருப்பு இருக்கு மேடம். நுனி எனக்கு கருப்பு சரியா தெரியல. ஆனா ஒரு நுனி கருப்பா இருக்கு. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா மர்ம உறுப்பு சம்பந்தமான இடம். அந்த நுனி பகுதிகள் வந்து இதாகும் போது மர்ம உறுப்பு சம்பந்தமான இடங்கள். அப்ப ஃபேமிலில யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர்க்கடுப்பு, உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி அந்த இடத்துலயும் மறு காயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி சரிம்மா, நீங்க இத வச்சுட்டு அடுத்து 3வது வெத்தலை எடுங்கம்மா. ரொம்ப இந்த இந்த 3வது வெத்தலை பாத்தீங்கன்னா டேமேஜ் மட்டும் இல்லாம ஷேப்பே இல்லாம இருக்கு. இந்த வெத்தலை அலி வெத்தலை. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வெத்தலை அலி வெத்தலை. நான் உங்களுக்கு டிராயிங் பண்ணி காமிச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த இது வந்து அலி வெத்தலை. நல்லா கவனிங்க. அந்த வெத்தலையில நடு காம்பு, அதுக்கடுத்து இந்த பக்கமும் உள்ள அந்த இது வந்து அதே நுனியில போய் முடியுது பாருங்க. ஆமா, அதே நுனியில தானே முடியுது. ஆமா மேடம். இப்ப 2வது வெத்தலையவும் 3வது வெத்தலையும் பக்கத்துல வச்சு காட்டுங்கம்மா. இப்படி பிடிங்க. இப்படி 2 கையில பிடிங்கம்மா. இப்ப கவனிச்சு பாருங்க. இது அலி வெத்தலை அப்படிங்கறது தெரியுதா? கீர்த்தி பாலன் சார், உங்களுக்கு தெரியுதா? இதுதான் அலி வெத்தலை. சோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இவங்க வீட்டுல வந்து தைரிய வீரிய பலக்குறைவு மட்டும் இல்ல, முயற்சி அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல இருக்க இவங்க இந்த 3வது வெத்தலை இப்ப உதாரணத்துக்கு மேடத்துக்கு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப மேடத்துக்கிட்ட வந்து ஒரு டிசிஷன் இத செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அதை செய்யறதுக்கான போல்ட்னஸோ வில்லிங்னஸோ தைரியமோ இருக்காது. ரெண்டும் கெட்டானா இருப்பாங்க. செய்வோமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ரெண்டும் கெட்டா யோசனையிலே இருப்பாங்க. சோ இங்க தைரிய பலக்குறைவு அப்படிங்கிறது இந்த இப்ப நம்ம மேடத்துக்கு பாக்குறதுனால மேடத்துக்கு வந்து மேடம் வந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பயந்து ரெண்டும் கெட்டானா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். எப்படி மேடம், தைரியமா போல்டா செய்வீங்களா, பயப்படுவீங்களா? மேடம், நான் வந்து வாங்கும் போது என் ஹஸ்பண்ட்காக யோசிச்சுதான் மேடம் வாங்கினேன். இது பாக்குறது அவருக்காக தான் வாங்கினேன். பட் அவரு வந்து இப்ப கொஞ்சம் அந்த மாதிரி இதுலதான் இருக்காரு. அதே மாதிரி அந்த 3வது வெத்தலையில பாத்தீங்கன்னா ஷோல்டர் காயமா இருக்கு. ஆமா மேடம், இங்க கிழிஞ்சே இருக்கு. அந்த இடம் கிழிஞ்சே இருக்குது. அதே மாதிரி அந்த
மையப்பகுதி பிறப்புறுப்பு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம கீழே வந்தோம்னா அந்த முனை வந்து மடிஞ்சு அப்படி வந்திருக்கு. அப்ப நம்ம தாம்பூல பிரசனத்துல நான் பதிவிட்டிருக்க பதிவுல போய் பாருங்க. ஒரு வெத்தலையோட நுனி பகுதி மடிஞ்சிச்சுன்னா இப்ப வந்து நம்ம ஒரு இதுக்கு பிரசனம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா அது வேற ஒண்ணுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு நான் மேடத்துக்குன்னு பலன் சொன்னேன், சரிங்களா? மேடம் என்ன சொன்னாங்க, மேம் நான் வாங்கினது எங்க வீட்டுக்காருக்காக வாங்கினேன். அந்த வெத்தலையோட பலன் வேற எதுக்கு சொல்லுதா? இதுதான் முனைப்பகுதி மடிஞ்சிருந்தா நம்ம தெய்வாக்கியன் வந்து ஒரு இதுக்கு பலன் சொல்லுவாங்க. ஆனா அந்த பலன் வந்து வேற ஒரு இதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த அழி வெத்தலை, அடுத்து 4ஆம் வெத்தலை, இந்த பார்த்த வெத்தலைகளை கரெக்டா அடுக்கி வைங்கம்மா. 2, 3 அடுக்கி வைங்க. அடுத்து 4வது வெத்தலைகள். இப்ப இந்த 4ஆம் வெத்தலை அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் ஈரத்தன்மை அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி 4ஆம் வெத்தலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரள பிரசனப்படி இது வந்து குலதெய்வ வெத்தலை. அதே இது நம்ம இந்து முறைப்படி பாத்தீங்கன்னா இது வந்து தாய், சரிங்களா? அப்போ இங்க இந்த ஜாதகரோட தாய் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, அல்லது இவங்களோட குலதெய்வம் இவங்களுக்காக ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டோ, அல்ல இவங்களை நினைச்சு ஏங்கி அழுதுகிட்டோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி அந்த 4வது வெத்தலையில நுனிப்பகுதி அப்படிங்கிறது எப்படிமா இருக்கு? நுனி வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு மேடம். இதா இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு. ஷேப்புமே அந்த வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதுதான். அப்ப தாயாருக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள், மர்ம உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கலாம். சாருக்கு அம்மா இருக்காங்களா? இல்ல மேடம். இல்ல. இங்க வந்து கோடு இருக்கு மேடம், கருப்பு கோடு இருக்கு, இங்க கருப்பு புள்ளி இருக்கு மேடம். அப்ப அம்மா இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம், அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. அந்த அடிப்பகுதி வந்து இல்ல அப்படிங்கறதான் நமக்கு அந்த அந்த டேமேஜ் ஆகி கிழிஞ்சி காட்டுது. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது இடம் வாங்கலாமா வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் இது பதில் சொல்லும். இப்ப அந்த வெத்தலையில வந்து அந்த நுனிப்பகுதி டேமேஜா இருக்குது. சோ இடம் வாங்கலாமா, சொந்த வீடு வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருந்தா கொஞ்சம் காலதாமதம் ஆகட்டும், பார்த்துக்குவோம், பார்த்துட்டு வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம். இவங்க குலதெய்வம் வந்து இவங்களுக்காக அழுதுகிட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை வந்து இன்னொரு இவங்க போய் அபிஷேகங்கள் பண்ணி அதை சாந்தப்படுத்தி அதோட அருள் வாங்கணும். குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? அடுத்த வெத்தலை எடுங்கம்மா, 5வது வெத்தலை. இப்ப இந்த 5வது வெத்தலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்த வெத்தலைகள் எல்லாம் காட்டிலும் இந்த 5வது வெத்தலை ரொம்ப ஈரத்தன்மையோட அழுதுகிட்டே இருக்க மாதிரிதான் இருக்கு. ஆனந்த கண்ணீர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல முடியாது. அப்ப இவங்க பூர்வ புண்ணிய குறை ஏதோ ஒரு இதனால இவங்களோட 5ஆம் வெத்தலை, இவங்க குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? குழந்தைகள் வந்து மன வருத்தத்துல இருக்காங்களா? அம்மா குழந்தைகள் விஷயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் குழந்தைகிட்ட இல்ல மேடம். சரிம்மா, எத்தனை குழந்தைகள் இருக்கு? இங்க ஒரு கோடு இருக்கு மேடம், ஒரு பொண்ணு மேடம். மேடம் இங்க கருப்பு இருக்கு மேடம், மேல டாப்லயும் இங்க ஒரு கோடும் இருக்கு மேடம். அதே மாதிரி வெத்தலையோட பின்பகுதியில எதுவும் காயங்கள் இருக்கா? இங்க இருக்கு மேடம், காயங்கள் இருக்கு. இப்போ இது மாதிரி உங்க பொண்ணோட உடம்புலயோ இல்ல அவளுக்கு அந்த மாதிரி தழும்புகள் எதுவும் இருக்குதா? அவளுக்கு இந்த ஷோல்டர் வலி இருக்கு மேடம். ஷோல்டர் வலி இருக்குது. இருக்கு. அவ வந்து அவகிட்ட கேளுங்க, அவ மனசுல ஏதாவது வருத்தம் அல்லது அம்மா அப்பா நல்லா வச்சிருக்காங்கிற சந்தோஷத்துல ஆனந்தத்துல இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆனந்தத்துல இருந்தா இது ஆனந்த கண்ணீர்,
இல்ல அப்படின்னா அவ ஏதோ ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு அழுகுறா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தையும் இது சொல்லும். சரிங்களா? இந்த சரிங்க பூர்வ புண்ணியமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இப்ப நமக்கு வீடியோ பிளண்ட் ஆகி பிரைட் ஆகுது, பிளண்ட் ஆகி பிரைட் ஆகுது. அப்ப இவங்க பூர்வ புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பேர் சொல்ற மாதிரி இருந்தவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த தலைமுறையா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இழுத்துக்கிட்டு பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்ப பூர்வ புண்ணியத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி அந்த 5ஆம் வெத்தலையில சின்ன ஷோல்டர்ல காயம் இருந்தது, அவங்க பொண்ணுக்கு வலி இருக்கு அப்படின்னு அவங்க ஒத்துருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது 6வது வெத்தலை பார்க்க போறோம். 6வது வெத்தலை காட்டுங்கம்மா. இந்த 6ஆம் வெத்தலை அப்படிங்கிறது அந்த ஷேப், அந்த இந்திரனோட ஷேப் வரும்போது ஒரே ஒரு இடத்துல அப்படி பிளண்ட் ஆகி வருது. அதே மாதிரி வலது இதுல வந்து பாத்தீங்கன்னா காயம் இருக்கு, வலது ஷோல்டர்ல காயம் இருக்கு. அப்ப இவங்களோட காயங்கள் இருக்கு. அப்ப இந்த வெத்தலை வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட 6ஆம் வெத்தலை அப்படிங்கிறது வேலையை சொல்லக்கூடிய ஒண்ணு. அப்ப வேலையில இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய எதிரிகள் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. இந்த 6வது வெத்தலையில மட்டும் காயங்கள் இருந்தா எதிரிகளுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நம்மளை சுட்டி காட்டாது. அதே மாதிரி 5க்கு இது 2ஆம் இடம் அப்படிங்கறதுனால குழந்தைக்கு காசு இருக்கு இல்லையா, காசு தன பிரச்சனை கொஞ்சம், இவங்க குடுக்கற காசு பாக்கெட் மணி ஏதாவது அவளுக்கு கொஞ்சம் பத்தாம இருக்கலாம். அந்த மாதிரியும் இந்த வெத்தலைய வச்சு நம்ம பலன் எடுக்கலாம். 5க்கு 2 அப்படின்னு. சரிங்களா? இப்போ இவங்களோட எதிரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனா லக்னாதிபதி வெத்தலையை விட 6வது வெத்தலை கொஞ்சம் சைஸ் வந்து ஒரு நூல் அளவு பெருசா இருக்கு. அப்போ இந்த ஜாதகர் ஃபேஸ் பண்ண முடியாத அளவு எதிரிகள் வலுவா இருக்கிறாங்க. ஆனா கடவுள் அனுக்கிரகத்தினால அங்க எதிரிகள் வந்து அதிகமா இருந்தா கூட அந்த எதிரிகளுக்கு வந்து கொஞ்சம் வீழ்ச்சி அப்படிங்கறதும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வேற எதுவும் அதுல உங்களுக்கு தெரியுதாமா? அதுல ஒரு நூல் மாதிரியோ கருப்பு கலர் பொருட்கள் எதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்கா? இல்ல மேடம், அப்படி எதுவும் இல்ல மேடம். இந்த இடத்துல ஒரு கருப்பு டாட், பிரவுன், அந்த கருப்பு டாட் இருக்கு. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது செய்வினைகளையும் குறிக்கும், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடம் நமக்கு யாராவது செய்வினை வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த 6ஆம் வெத்தலை வந்து அழுகி இருக்கும், அல்லது அந்த 6ஆம் வெத்தலை மேல ஏதாவது ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கும், தூசியோ துரும்போ ஏதோ ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்தா நமக்கு செய்வினை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இங்க செய்வினை இல்ல, ஆனா பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு எதிரிகள் வந்து இவங்களை விட வலுவா இருக்கிறாங்க. ஆனா அவங்களால இவங்களை எதிர்க்க முடியாத அளவு அங்க குலதெய்வ அருள் இருக்கிறதுனால எதிரிகள் வந்து வீழ்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 7வது வெத்தலை எடுங்கம்மா. இப்ப இந்த 7வது வெத்தலை பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்த வெத்தலையெல்லாம் விட இது கண்ணீரோட இருக்கு. சரிங்களா? அப்ப இப்ப நம்ம அந்த பக்கம் ஈரம் இருக்கு பாருங்க, வலது பக்கம் வடியுது மேடம், கிழிஞ்சு ஓட்டை இருக்கு மேடம். அதுதான் அந்த பக்கம்லாம் ரொம்ப கண்ணீரோட இருக்கு. சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்களேன் அந்த காம்போட வெத்தலைய. 2 இடத்துல காயம் இருக்கு, அதாவது நுனி பகுதியிலையும் காயம் இருக்கு, அதே மாதிரி இந்த இப்படி வர்ற அந்த பெண்டிங்லயும் ஒரு காயம் இருக்கு, வெத்தலையும் அழுதுகிட்டு இருக்கு. அப்ப இந்த அம்மா வந்து இது வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக தான் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதுல இருந்து இத பார்க்கும்போது அந்த வெத்தலையை காட்டிலும் 7வது வெத்தலை பெரிய வெத்தலை. சரிங்களா? அப்ப அவருக்கு இவங்க ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறாங்கிறதுல மாற்றம் இல்ல. ஆனா இவங்க வந்து எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ஒரு மன வருத்தத்துலதான் இருக்கிறாங்க, இப்பயும் உள்ள ஏதோ ஒரு கண்ணீரோட தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஏற்கனவே அந்த பிறப்புறுப்பு சம்பந்தமான இடத்துல ஒரு காயம் இருக்கு. சோ அந்த காயம் அவங்க இருக்குன்னு சொல்லி
2வது வெத்தலையில நம்ம சொல்லும் போதே சொன்னாங்க. சோ அத 7வது வெத்தலையும் கரெக்டா சுட்டி காட்டுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொடை பகுதியில ஏதாவது வலி இருக்காமா உங்களுக்கு? மேடம் அவருக்கு வந்து கால்ல இந்த சியாட்டிக் நர்வ் ப்ராப்ளம் இருக்கு மேடம். அவருக்கு இருக்கு. ஆனா பட் இது எனக்கும் வந்து லைட்டா இருக்கு மேடம். 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு தான். அது எனக்கும் வந்து இருக்கு மேடம். லக்னாதி உங்களுக்கு இருக்கு. சோ அந்த பிரச்சனைகளை இது சுட்டி காட்டுது. நீங்க வந்து மன வருத்தத்துலதான் இருக்கிறீங்களாமா? ஆமா மேடம். சரிம்மா. அடுத்து 8வது வெத்தலை காட்டு. ஒரு வெத்தலை கூட சரியா வரல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வெத்தலையை விட 8வது வெத்தலை வந்து சிறுசும் கிடையாது பெருசும் கிடையாது, ஓரளவுக்கு ஈக்குவலான சேஃப். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெத்தலையோட கோடுகளும் கிட்டத்தட்ட அலி வெத்தலைக்கு ஈக்குவலா இருக்கு மேம். அந்த 2வது அந்த இது வந்து அலி வெத்தலை மாதிரி தான் இருக்கா இல்ல நார்மல் வெத்தலை மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இல்ல மேடம், கொஞ்சம் ஷேப் வேற மாதிரி தான் இருக்கு மேடம். அலி வெத்தலை மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அப்போ தண்ணி வந்து டிராப் ஆக வர மாதிரி இருக்கு மேடம். அதாவது அந்த கோடை விட்டுருங்க. இப்ப 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 தொட்டிங்களே, அதுக்கு முந்தின கோடை தொடுங்களேன். இந்த கோடா மேடம்? அந்த முந்தின கோடை அப்படியே அந்த கைய அப்படியே அந்த கோட்ல வச்சு கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. அதோட எட்ஜ் வந்து கரெக்டா இதுலதான் முடியுது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க கோடையும் தொடுங்க. கரெக்டா இந்த எட்ஜ்ல தான் முடியுது. சோ இது அலி வெத்தலை. நார்மல் வெத்தலையில வந்து கரெக்டா அந்த இடத்துல போய் முடியாது. அப்ப இப்ப இவரோட ஆயுள் சம்பந்தமான விஷயம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு இங்க போகும்போது அந்த கணக்க தாம்பூல பிரசனம் நமக்கு காட்டாம நமக்கு ஆட்டம் காட்டுதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. இவரோட ஆயுள் அதுதான்மா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களோட ஆயுள் பிரச்சனைய என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இந்த தாம்பூல பிரசனம் நம்மள கண்டுபிடிக்க விட மாட்டேங்குது. 8வது வெத்தலைய அலி வெத்தலையா கொடுத்துட்டா ஆயுள் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆயுள் வந்து கம்மியா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது, இவருக்கு தீர்க்க ஆயுள்னு நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் 6ஆம் வெத்தலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயத்தோட இருந்துச்சு. சரிங்களா? அப்ப எதிரிகளை மட்டும் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். இப்ப இது அலி வெத்தலையா வர்றதுனால இப்ப 6வது வெத்தலைய பத்தி யோசிக்கணும். அப்ப கொஞ்சம் நோய் ஏதாவது இருக்குதா? இந்த ஷோல்டர் சம்பந்தமான இடத்துல அதுல பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? அப்ப அவருக்கு இந்த கைகள் சம்பந்தமான பிரச்சனைகளோ எதுவோ இருக்குதா, வேற எதுவும் நோய் இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இருக்கு மேடம். அவங்க நோய் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இந்த 8வது வெத்தலை வந்து ஆயுள் பிரச்சனைய நமக்கு கரெக்டா குறிக்காட்டல. ஆயுள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இல்ல. இது வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கிறதுனால சோழி பிரசனம் பார்க்கும்போது இவருக்கு ஆயுள் நல்லா இருக்கா அப்படிங்கறத சோழி பிரசனத்துல பாக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 9வது வெத்தலை எடுங்கம்மா. இப்ப இந்த 9வது வெத்தலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்த வெத்தனைகள்ல விட இந்த வெத்தலை வாடி வதங்கி ஒரு ஓட்டையே அந்த வெத்தலையில தெரியுது. ஒரு ஓட்டை அந்த வெத்தலையில இருக்கு. இங்க மடிஞ்சு இருக்கு மேடம். ஆமா, அதுவும் பாத்துட்டேன். அந்த இடம் மடிஞ்சும் வேற இருக்கு. அப்ப தர்ம காரியங்கள், இவங்க செய்யற தர்ம காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பேர் கொடுக்காம அது வேற ஏதோ ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து 10 ரூபா தானம் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நான் டைரக்டா கொடுக்காம இன்னொருத்தவங்க மூலமா செஞ்சா செஞ்சவங்க பேர் தான் வரும், நம்ம பேர் வராது. சரிங்களா? அதே மாதிரி இப்ப 9ஆம் இடம் அப்படிங்கிறது பயணங்களையும் குறிக்கும். அந்த வெத்தலை வந்து மடிஞ்சு ஓட்டையா இருக்கிறதுனால இப்போதைக்கு இவங்க வந்து எங்கேயும் பெரிய லாங் டிராவல் அப்படிங்கிறது போக கூடாது. அதுக்கப்புறம் இது தந்தை ஸ்தான வெத்தலை. தந்தை அப்படிங்கிறது அம்மா ஐயாக்கு அம்மா இல்லைன்னு சொன்னீங்க, அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஓட்டை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டுக்கு கீழே இந்த இடத்துல, அதாவது கிட்டத்தட்ட வயிற்று பகுதின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்ல இந்த அப்பண்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா? அவங்களுக்கு ஹார்ட்ல தான் லைட்டா ப்ராப்ளம் இருக்கு மேடம். சளி தொந்தரவு இருக்கு மேடம். சளி தொந்தரவு இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இடது ஷோல்டர்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இப்ப நீங்க வச்சிருக்கிறதுல இருந்து வெத்தலையோட இடது ஷோல்டர்ல மடங்கி இருக்கு.
சோ ஆமா. அவங்களுக்கு இடது ஷோல்டர்ல பிரச்சனைகள் இருக்கா? அது இல்ல மேடம் அவங்களுக்கு. அப்புறம் வலது ஷோல்டர்ல ஒரு காயம் இருக்கு. ஆமா மேடம். அப்ப அவங்களுக்கு வலது ஷோல்டர் வலி இருக்கா? ஷோல்டர் வலி அவங்க இது வரைக்கும் சொல்லல மேடம். கை தூக்க முடியல வைக்கலன்னு சொல்றாங்களா? இல்ல அப்படி சொல்லல மேடம். சொல்லல. சரி, இடது கை தூக்க முடியல வைக்கலன்னு சொல்லலையா? இல்ல மேடம். இவங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. பட் வந்து ஹார்ட் மேடம் அவங்க ப்ராப்ளம் எங்க கூட இல்ல மேடம். அதனால அவ்வளோ டீப்பா எனக்கு தெரியலன்னு வைங்களேன். அவங்க வந்து தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வெத்தலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கைகள் தூக்க முடியாத ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இந்த 2 கையும் இப்படி தூக்க முடியாத பிரச்சனை, ஷோல்டர் வலி கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நெஞ்ச விட்டு கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து காயம் காட்டுது. வலது பக்கத்துல இந்த இடத்துல வந்து ஒரு வலி அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அவங்க அப்பாக்கு ஒரு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து அந்த மற்ற வெத்தலையை காட்டிலும் இந்த வெத்தலை வாடி வதங்கி இருக்கிறதுனால இப்ப இவருக்கு வந்து ஆயுள் பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கிடலாம். இந்த வெத்தலையில பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதுனால அப்பாக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கிடணும். சரிங்க. இப்ப 10வது வெத்தலை தொழில் ஸ்தான வெத்தலை வளர்பற வெத்தலையாதான் வந்திருக்கு. இந்த வளர்பற வெத்தலை தான் காயங்கள் அப்படிங்கிறது. இதுல நடுவுல ஒரு ஓட்டை இருக்கோமா? கருப்பு புள்ளிதான் மேடம். இங்க 2 இங்க 1 3 இருக்கு. அதாவது இந்த இடம் பாருங்க, அந்த இடத்துல ஓட்டைகள் இல்ல, கருப்பு புள்ளிதான் இருக்கு மேடம் 2. தண்ணி வந்து சொட்டுற மாதிரி வருது மேடம். தண்ணி வந்து சொட்டிருது. இங்க இருந்து அப்படியே டிராப் ஆக வருது மேடம் அப்படியே கீழே வரைக்கும். அப்ப இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் தொழிலை இயக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இவங்க செய்யற வேலையே வந்து இவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. கஷ்டத்தோட அந்த வேலையை செய்யறாங்க. கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்காண்டிதான் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வெத்தலை சுட்டி காட்டுது. அதே மாதிரி இந்த வேலை அப்படிங்கறதும் இவங்களுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அவங்க செய்யற வேலை கடுமையான வேலையாமா? வேலை கொஞ்சம் இப்ப இல்லாம இருக்கு. வேலை இல்லாம இருக்கு, அதனால அவங்க கண்ணீரோட இருக்காங்க, பாத்துக்கோங்க. அப்ப இந்த இடத்துல வந்து வேலை இல்லை அப்படிங்கறத ஏன் இந்த வெத்தலை நமக்கு சுட்டி காட்டல? பின்னாடி திருப்பி காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா. பாதிப்பு அப்படிங்கறது வந்து இந்த வெத்தலைகள்ல தெரியல. இன்னும் ஃப்ரண்ட்ல திருப்புங்க. வேலை வந்து இப்ப சமீபத்துலதான் இல்லாம இருக்கா? எவ்வளவு காலங்களா இல்லாம இருக்குமா? ஒரு 1 இயரா மேடம். 1.5 இயர். அது வந்து அவங்க வந்து ஹெல்த் ரீதியா வேலை இல்லாம இருக்கிறாங்களா, இல்ல வேலையில எதுவும் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் வேலை இல்லாம இருக்காங்களா? ஹெல்த் ரீதியா போட்டாங்க மேடம். அது அப்படியே கண்டினியூ ஆகி இப்ப இல்லாம இருக்காங்க மேடம். மேடம் இங்க கருப்பா இருக்கு மேடம். இந்த காம்புல கருப்பு இருக்கு. ஆமா, அந்த ஆரம்பிக்கிற இடம் கருப்பு இருக்கு மேடம். காம்பு ஒட்டி இலை ஆரம்பிக்கிற இடத்துல. அதாவது அது வந்து தூசி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா, இல்ல அந்த காம்புலயே அட்டாச்சா இருக்கா? இல்ல மேடம், இந்த இடம் கருப்பா இருக்கு. அட்டாச்சா இருக்கு. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கறது அங்க ஹெல்த் ரீதியான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆயுள அது சுட்டி காட்டல அப்படிங்கறத பார்த்தோம். சோ அந்த ஹெல்த் ரீதியான பிரச்சனையாலதான் இங்க வேலை இல்லை அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வெத்தலையில எடுத்த உடனே அம்மா 2 இடத்துல கரும்புள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ வேலைக்கு வந்து சரிவர போய் இயங்க முடியாம தொழில் செய்யற இடத்துல ஒரு கெட்ட பேர். அதத்தான் அந்த 10ஆம் இட வெத்தலை அப்படிங்கிறது நமக்கு அந்த கரும்புள்ளிகளை சுட்டி காட்டுது. சோ அதனாலதான் அவங்களால வேலை செய்யற இடத்துல வந்த அந்த பேரு, அதனால அவங்களுக்கு வந்த மன வேதனை தான் அந்த கண்ணீர். அதனாலதான் திரும்ப அவங்க தொழில் அப்படிங்கிறதுக்கு போகாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது 11வது வெத்தலை காட்டுங்க.
இந்த வெத்தலையும் பாத்தீங்கன்னா அங்கங்க வெண் புள்ளிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வெண் புள்ளிகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஷேப் அப்படிங்கிறது, அந்த இந்திர பிரதேசம் ஆரம்பிக்கிற இடம் வந்து ஷேப்பா இல்ல. அப்போ 11 லாபம் லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோலை கரெக்டா நோக்கி போறோம் அப்படின்னா அது வந்து ஷேப்பா கரெக்டா இருக்கும். இங்க வந்து நம்ம எதை நோக்கியே போறோம்னு தெரியாம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த எங்கிட்டு கூடியோ ஏதோ ஒரு வகையில வருமானம் வருது அப்படிங்கறதான், அதாவது வரும் 10க்கு 2 சரிங்களையா. அதனால தொழில் மூலமா வருமானம் இல்லாட்டாலும் ஏதோ ஒரு வருமானம் இருக்கு அப்படிங்கறதுதான். அது அப்படி ஷேப் மாறினாலும் கரும்புள்ளிகளோ அதுல வேற எதுவும் காயங்களோ பெருசா கிழிசல் அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருக்கு. மேல மட்டும்தான் மேடம் காயம். அதுதான் அந்த காம்பு அப்படிங்கிறது வந்து மூலாதாரமே உங்களுக்கு பிரச்சனைமா. ஆரம்பத்துல முதல் வெத்தில இருந்து எல்லா வெத்திலையும் காம்புகள் நம்ம நோட் பண்ணிட்டோம். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எதுலயுமே காம்பு அப்படிங்கிறது சரிவரவே இல்ல. சோ இவங்களுக்கு மூலாதார பிரச்சனை அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அத கண்டுபிடிச்சாதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்தது 12வது வெத்தலை எடுங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேடம். பினான்சியலா வேலைக்கு போய் இது பண்ணல, ஆனா ஏதோ ப்ராப்பர்ட்டி சேல் அப்படிங்கறது மூலமா லைஃப் போயிட்டு இருக்கு மேடம். இப்ப 12வது வெத்தலை பாத்தீங்கன்னா அது வந்து அந்த வெத்தலை ஷேப்னே சொல்ல முடியாதுங்க. அப்ப இவருக்கு படுக்கை அறை அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இல்ல. அவருக்கு நித்திரை சுகம் இல்ல. அந்த மேல பாத்தீங்கன்னா அந்த வெத்தலையே வந்து ஒரு காயம், நமக்கு வீடியோலயே பார்க்க கருப்பு நல்லா தெரியுது அப்படிங்கும்போது நேர்ல அந்த வெத்தலை எவ்வளவு கருப்பா இருக்கும் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க படுக்கை அறை சுகம் தாம்பத்தியம் அப்படிங்கிறது வெறுமனே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் மூலதனம் அப்படிங்கறதும் இப்போதைக்கு எதிர்காலத்துக்குன்னு நாங்க அவங்க எதுவும் சேர்த்து வைக்கல அப்படிங்கறதையும் அந்த வெத்தலை வந்து நல்லா சுட்டி காட்டுது. 12வது வெத்தலை வந்து சின்னதா இருக்குது. சோ இன்பமான ஒரு வாழ்க்கை அவர் வாழல. பின்னாடி திருப்புங்கம்மா. பின்னாடி திருப்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 12வது வெத்தலை அந்த காம்புல ஒரு கீரலே இருக்கு. இங்க நிறைய கருத்து இருக்கு மேடம். அதுதான். அப்போ இதுல வந்து இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு திட்டு முரண்பாடுகள்லாம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 6வது வெத்தலையும் பாதிக்கப்பட்டிருக்கு, 12வது வெத்தலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. 8வது வெத்தலை நம்மளால இவர் நல்லா இருப்பாரா, இவர் தீர்க்காயிலா இருப்பாரான்னு சொல்ல முடியல. அழி வெத்தலை வந்திருக்கு. சோ இப்ப விநாயகர் வெத்தலை வந்திருந்துச்சுன்னா பலன் சூப்பர் நல்லா இருப்பாருன்னு சொல்லலாம். அழி வெத்தலை வந்திருக்கிறதுனால பிரசன்னம் பார்க்கும்போது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு இதுல இருக்கோம். சரிங்களா? சரிங்க. 4-8 இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் 8ஆம் இட வெத்தலை சரியா சொல்ல மாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு 12 சோழி வச்சு ஒரு சோழி உருட்டி இவங்களோட ஆயுள் ஸ்தானத்தை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோழிய கைகள்ல எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதுகள்ல கருப்பு கலர்ல ஒரு நூல் சேர்ந்து வருது அந்த சோழி கூடயே சேர்ந்து. ஏன்னா நம்ம சோழி டப்பா வந்து திறந்த மறைக்கிட்ட வச்சிருப்போம் இல்லைங்களா, அது மேல போய் கருப்பு கலர் நூல் மாதிரி ஒண்ணு விழுந்துருச்சு. சோ அப்ப இவங்க ஆயுள்ல ஏதோ ஒரு துக்கமான விஷயம் நமக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். அம்மா உங்களோட குலதெய்வம் பேர் சொல்லுங்க. செல்வநாயகி அம்மன். செல்வநாயகி அம்மன். உங்க வீட்டுக்கார் பேர் சொல்லுங்க. பூவராகவ சந்திரன். இன்னொருக்க சொல்லுங்க. பூவராகவ சந்திரன். சரி. நம்ம வந்து பொதுவா சோழிய உருவேற்ற உபாசன மந்திரம் வந்து சொல்லி கொடுத்திருக்கோம்.
அது ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணாம் கணநாதம் பரமேஸ்வரகம் பஞ்சதெய்வாம் பிரணித்யம் சர்வாபிஷேக சித்தகே அப்படின்னு சொல்லிதான் நம்ம சோழி உருட்டணும். சோ இந்த அம்மாவோட மாங்கல்ய பாக்கியமும் அவரோட ஆயுள் ஸ்தானமும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். விழுந்திருக்க நம்பர் வந்து 7. சரிங்களா? 7ன் பலன் யாதனில் அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்க போறோம். ஏழின் பொருள் யாதனில் 7 மலையான் ஆசி உண்டு எவர் மூலமும் கிடைத்திடும் எண்ணிய பொருள் யாவும் சண்டையுடன் போனவர் சிரித்துக் கொண்டே வருவார். மாதம் ஒன்றிற்குள்ளே மனிதனிலே மகிழ்ச்சி உண்டு. பண்ணிய புண்ணியத்தால் புத்திரனை பெற்றிடுவீர். செய்தொழிலில் ஜெயம் உண்டு. செம்மையான லாபம் உண்டு. மனையிலே சந்தோஷம் உண்டு. மாடும் கன்றும் வந்து சேடும். 7 மலையானை நினைத்து வழிபாடு. அம்மா உங்களோட மாங்கல்ய பாக்கியத்துக்காக நீங்க 7 மலையான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. தோழி பிரசனம் வந்து இப்போதைக்கு அவளுக்கு ஆயுள் பிரச்சனைகள் அப்படிங்கறத பெருசா குறிக்காட்டல, அதனால கவலைப்பட வேண்டியது இல்ல. மேற்கொண்டு இன்று பிரசனம் பார்த்ததுல உங்களுக்கு நான் சொன்னதுல அட்லீஸ்ட் ஒரு 50-60% பலன்களாவது சரியா வந்ததாமா? 100% கரெக்டா வந்திருக்கு. அவ்வளவுதான். நான் வந்து நானே வெத்தலை வாங்க போனேன்னா பார்த்து வாங்கிடுவனும் அப்படின்னு சொல்லி மேடம் நான் போகல. ஏன்னா எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் தாம்பூல பிரசனம் பத்தி. ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணிருக்கேன். சோ நம்ம போனோம்னா வெத்தலைய பாத்துடுவோம், அது இப்படி அப்படின்னு எடுத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட்டோ டிரைவரை விட்டுதான் மேடம் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்து அந்த டென்ஷன்ல தான் எடுத்து வைக்கிறதுலதான் மறந்துட்டேன் மேடம். அந்த தட்சணை வைக்கவும் டக்குன்னு எனக்கு அவசரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால முழுக்க நான் இது வந்து அந்த குலதெய்வத்துக்கு எதுவும் வேண்டி செய்யாம எதுவும் விடுதல் ஆயிருக்காமா? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க கோயிலுக்கு வந்து ஒரு 24 வருஷத்துல இந்த வருஷம் தான் ஒரு 2 வருஷமா தான் போயிட்டு இருக்கோம் மேடம். இதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 5 தடவை தான் போயிருப்போம் மேடம். நீங்க வந்து கொஞ்சம் குலதெய்வத்துக்குன்னு ஏதாவது வேண்டுதல் குறைபாடு இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒன்ன வேண்டி நீங்க செய்யாம விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி குலதெய்வ குறைகள் காட்டுது. அதே மாதிரி குலதெய்வம் சந்தோஷமாவும் இல்ல, அதே சமயத்துல துக்கமாவும் இல்ல. அதுல வந்து சிவப்பு நிற பூக்கள் வந்து எப்படியோ ஒண்ணு கலந்து வந்துருச்சு இல்லைங்களா? சரியா? அதனால குலதெய்வத்துக்கு ஒரு முறை அபிஷேக ஆராதனை பண்ணிக்கோங்க. சரிங்களாமா? சரிங்க மேடம். இவ்வளவுதான் நம்ம தாம்பூல பிரசன்னத்துல உள்ளது. அடுத்தது நம்ம உள்ளபடி வந்திருக்கு மேடம். நான் வந்து வீட்டுல எப்படி இருக்கோ அந்த சிச்சுவேஷன் வந்து அப்படியே காட்டியிருக்கு. அது இவங்களுக்குன்னு இல்ல, எல்லாத்துக்குமே காட்டும். நம்ம எத்தனை பேத்துக்கு பார்த்தாலும் தாம்பூல பிரசனம் வந்து எந்த நேரத்திலயும் பார்க்கலாம். நைட்டு மிட் நைட்ல கூட பார்க்கலாம். சோழிய மத்தியானம் ஆயிட்டா நம்ம தொடக்கூடாது. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தொடக்கூடாது. ஆனா தாம்பூலத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மிட் நைட்ல கூட பார்க்கலாம். சாமக்கோல் பிரசன்னம் மாதிரி கட்டம் போட்டு சொல்றது கூட நம்ம அக்யூரேட்டா ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிடுவோம். ஆனா தாம்பூல பிரசன்னத்துல எதுவுமே மிஸ் ஆகாது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஜாதகம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏன்னா பிரசன்னம் அன்னைக்கு நட்சத்திரத்தை கூட ஒழுங்கா பாத்திருக்க மாட்டேன். அன்னைக்கு எந்த பக்கம் சூலம் ஒழுங்கா பாத்திருக்க மாட்டேன். அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் எங்க ஒழுங்கா பாத்துட்டு உட்காந்துருக்க மாட்டேன். ஜாதகம் பார்க்க உட்காரும்போது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஐயோ இதெல்லாம் பார்க்காம உட்காந்துட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? உடனே அவங்க தாம்பூலம் வாங்கிட்டு வந்தாங்களா, தப்பிச்சுட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெத்தலைகளை வச்சு அந்த 12 வெத்தலைகளையும் வச்சு அவங்களோட நிலைமைய ஒரு கெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்போன் கையில வச்சிருப்போம் இல்லையா, அதுல நித்ரா நாள் கட்டிக்குள்ள மெதுவா போய் அவங்க கூட பேசிக்கிட்டேவும் நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டு பலன் எடுத்து சொல்லுவோமா. அவங்க வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்க எல்லாருக்குமே பழகிரும். நம்ம இவங்களுக்கு தான் வருது அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம அந்த வெத்தலைகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், நமக்கு வந்துரும். அதுக்காக தான் நான் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்களாவே சும்மா ஒரு சாதாரண நேரங்கள்ல ஒரு வெத்தலைகள் வாங்கி வச்சு அந்த வெத்தலைகளை இப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அலி வெத்தலை
இது வரைக்கும் நான் இவ்வளவு நாள் தாம்பூல பிரசனம் பார்த்திருக்கேன். நான் பார்த்ததுல ஒரு நாள் அழிவத்துல வந்தது கிடையாதுங்க. ஒரு நாள் கூட அழிவத்துல வந்தது கிடையாது. அப்ப நான் எங்க அக்கா கிட்ட கேட்பேன், அக்கா நான் இன்னும் அழிவத்துல கண்ணால பார்க்க கூட செய்யலக்கா அப்படின்னு சொல்லுவேன். எங்க அக்கா அதுல நரம்பு தான் பாப்பா இப்படி ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கணியன் ஐயாட்ட வந்து அஷ்டமங்கல பிரசனத்துக்கு பணம் கட்டினேன். பட் என்னால அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு தடை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படிப்பு நமக்கு யோகம் இல்ல அப்படிங்கறதுனால நானும் அதை அப்படியே 2 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு. ஆனா புத்தகம் தான் சிறந்த ஆசான் அப்படிங்கறதுனால என்னோட சோழி பிரசனமா இருக்கட்டும், நான் சொல்லி கொடுக்கிற தாம்பூல பிரசனமா இருக்கட்டும், உங்களுக்கு குலதெய்வத்தை சொல்லி கற்றுக் கொடுத்த முறைகளா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே எனக்கு ஆசான் அப்படிங்கிறது புஸ்தகங்கள் மட்டும்தான். ஏன்னா நான் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என் பொண்ணுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணி அதுக்கப்புறம் என் பொண்ணு தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் சாரோட கிளாஸ் பக்கமே நான் போகல. அவருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி வகுப்பு பாத்துக்கிட்டு இருக்கும்போது நான் சும்மா இப்படி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு சார் வந்து சாந்தலட்சுமிக்கு பிரசனம் போடுவோம் அப்படின்னு சொல்லி பிரசனம் போடுறாங்க. சோ அந்த பிரசனம் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல மாந்தி உதயம் ஆகுது. என்கிட்ட என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி ஐயா கேக்குறாங்க. ஃபாரினுக்கு அனுப்பியிருக்கேன், அவ டாக்டர் படிப்பு முடிஞ்சு நல்லபடியா வரணும்யா அப்படின்னு நான் சொல்றேன். லக்னத்துல மாந்தி உதயம் ஆகுது. எனக்கு இங்க நம்ம ஜோதிடங்கிறதுனால இங்க வந்து தட்டிருச்சு, பிள்ளைக்கு என்னமோ செய்ய போகுது அப்படிங்கறத தட்டிருச்சு. ஆனா ஐயா அந்த நேரத்துல ஒரு சின்ன இடைஞ்சல் வருமா, அதெல்லாம் முடிஞ்சு வந்துரும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு அன்னைக்கு முடிஞ்ச கிளாஸ் முடிஞ்ச மறுக்கணும் கணியன் ஐயாக்கு போன் போடுறேன். அப்பவும் அவங்க சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. லக்னத்துல மாந்தி உதயமாயிருக்கு, பிள்ளைக்கு என்னமோ பண்ண போகுது அப்படின்னு சொல்றேன். என் பிள்ளை மறுநாள் காய்ச்சல்மா அப்படின்னு சொல்லி போன் பண்ணிட்டா. போன் பண்ண உடனே எல்லாத்தையும் பிடிச்சு நான் எல்லாமே ட்ரை பண்ணேன். சோ அதுக்கப்புறம் வந்து என்னால சார் கூட கான்வர்கேஷன் வச்சுக்க முடியல, குழந்தைக்கு உடம்பு முடியலங்க. அதை நோக்கியே என்னோட பயணம், என் பிள்ளையும் என்னை கைய விட்டு போயிருச்சு. அதனால இந்த பிரசனம் ஒண்ணு, பாரம்பரிய ஜோதிடர் பெருசா பிரசன்ன ஜோதிடர் பெருசா அப்படின்னா நான் வந்து பாரம்பரிய ஜோதிடம் தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா பிரசன்ன ஜோதிடர் கிட்ட மட்டும் போட்டி போடக்கூடாது நம்ம. ஏன் அப்படின்னா பிரசன்னம் அப்படிங்கிறது நடப்பு. நம்ம சொல்ற பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள். அதாவது இன்னைக்கு சாக போறவனுக்கு இப்ப தண்ணி கொடுக்கணும், அதுதான் பிரசன்னம். நம்மளோட பாரம்பரியம்ங்கிறது உனக்கு நாளைக்கு நடக்கும், நல்லது நடக்குமா, நடக்கும், இந்த மாதிரி சொல்றது ஒரு அது வந்து வேற விதம். சரிங்களா? இந்த பிரசன்னம் அப்படிங்கறத வந்து கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம இப்படி வச்சு காட்டினோம்னா நம்ம முகமாவே காட்டும். பொட்டு வச்சிருக்கோம், எப்படி இருக்கிறத இருக்கிற விதமா காட்டுதோ அது. அதே இது ஜாதகத்தை வந்து ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், கலர் வித்தியாசங்கள் வரும். ஆனா பிரசன்னத்துல வந்து வித்தியாசம் வராது. ஆனா நான் பிரசன்னம் அப்படிங்கிறது என்னோட தொழிலுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிடுவேன். ஆனா பிரசன்ன ஜோதிடரா நான் என்ன வெளியே காட்டிக்கிட்டது கிடையாது. ஆனா நான் இன்னைக்கு துல்லியமா பலன் சொல்றேன், இந்த மேம் நல்லா பலன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து அதுல பிரசன்னத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், என்னோட தொழில் முறையில பயன்படுத்துறேன். அவங்க 4 வெத்தலை வாங்கிட்டு வந்தாலும் சரி, 3 வெத்தலை வாங்கிட்டு வந்தாலும் சரி, அதை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணதான் செய்வேன், பண்ணிட்டு தான் மத்ததுக்குள்ள போவேன். அதனால இந்த தாம்பூல பிரசனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலையும் பார்க்கக்கூடிய ஒரு பிரசனம் அப்படிங்கறதுனால இது வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஜோதிடத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இத ஜஸ்ட் ஒரு தாம்பூலத்தை பார்த்து இத ஒரு ரீட் அப்படிங்கலாம், வெத்தலைய படிக்க தெரிஞ்சா போதும். அதுக்கான உங்களுக்கு வேண்டியங்கிறது எல்லாமே நான் என்னோட புக்ஸ்ல இருந்து உங்களுக்கு போட்டோஸா டெலகிராம்ல போட்டிருக்கேன். நீங்க பிரிண்ட் அவுட்டா அதை எடுக்கணும்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்துரும். அதுக்கடுத்து நம்ம அடுத்து இது வந்து தாம்பூல பிரசனத்தோட அடிப்படை மட்டும்தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தாம்பூல பிரசன ஆரூடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்புடகணிதம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வந்து உயர்நிலையில உள்ளது. பட் நமக்கு இது மட்டுமே போதுமானது, தொழிலுக்கு இது மட்டுமே போதுமானது. அஷ்டமங்கல பிரசனம் வரைக்கும் நான் அனுபவத்துல நான் பண்றேன்.
என்னோட அனுபவத்துல நான் பண்றேன். முறையா கத்துக்கிட்டு நான் எதுவுமே பண்ணல. என்னோட அனுபவத்துலதான் நான் பண்றேன். இதுதான் அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேன். மக்கள் சரிங்கிறதுனால அது எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. அதனால எதுவுமே அனுபவத்துலதான் வருமே தவிர புத்தகத்துல படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும் அப்படின்றதும் இருந்துடக்கூடாது. அத பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கணும். சோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பகுதியும் பாதிக்கப்பட்டா என்ன அப்படிங்கறத டெலகிராம்ல படத்தோட ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்கேன். நீங்க தயவு செஞ்சு அத பாருங்க. முடியலன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பக்கத்துல வச்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா, ஏன்னா நான் வந்து லாக் பண்ணல, அதை எடுக்க முடியாம லாக் பண்ணல. ஏன்னா நான் கணின் சார் புக்ல இருந்து தான் அந்த இது எடுத்திருக்கேங்கிறத மீடியால பதிவு பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் படிச்சத நான் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. என்னோட மாணவர்களுக்கு அந்த நோட்ஸ காமிச்சு அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு எனக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு. சோ நான் இது என்னோட கண்டுபிடிப்புன்னு சொல்லல. அந்த நான் கொடுத்த நோட்ஸ் எல்லாமே கணியன் சார் புக்ல இருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ அதை நீங்க எடுக்கிறதுனால எந்த தவறும் கிடையாது. எடுத்து உங்களோட வாழ்க்கை வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இத வந்து பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஃப்ரீயா ஒரு முறை பார்த்து பாருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா வந்துரும். மேடம் நான் வந்து இன்னும் இந்த மாதிரி ஒரு 3-4 செட்டு நிறையவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு தெரிய நான் நினைச்சதே வந்து எனக்கு தெளிவா காட்டணும், என்ன கைக்கு வருதோ அப்படின்னு சொல்லிதான் எடுத்து வச்சேன் மேடம். எதா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். நல்ல விதத்துல, ஏன்னா நமக்கு தெரியும் அது கரெக்டா காட்டும்னு சொல்லிட்டு, சோ நம்ம மாத்தி வைக்க வேண்டாம் அப்படின்னு அது என்ன வந்ததோ அதை அப்படியே கொண்டு வந்தேன் மேடம். ஆனா இது மாதிரி இன்னும் நிறைய தான் வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளவுன்றது எனக்கு வரும்னு சொல்ல தெரியல. ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியலங்கிறதுக்காக நான் கொஞ்சமா எடுத்து வச்சேன் மேடம். ஆனா தெளிவா என்ன உள்ளதோ அது அப்படியே வந்திருக்கு மேடம். மேடம் இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா எப்படி மேடம்? அதுதான் இப்ப, அதாவது ஐயாக்கு வந்து ஆயுள் பிரச்சனை இருக்கா அப்படிங்கறது நம்ம பார்த்தோமா? ஆயுள் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு. அதுக்கப்புறம் குலதெய்வ குறை இருக்கு, அதுக்கு குலதெய்வத்தை போய் அபிஷேக ஆராதனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டோம். அப்புறம் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள என்ன வேதனை, அவ கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அப்பாவுக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கறதுக்கு மட்டும்தான். அதுலயும் அவங்கள சந்தோஷமா தான் வச்சிருக்கோம். அதனால அது சொல்ற மாதிரி குழந்தை சந்தோஷமா தான் மேடம் இருக்கு. இவ்வளவு கஷ்டத்துலயும் என்ன கேக்குறத பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால அந்த இதுல வந்து அவளுக்கும் கவலை என்னன்னா அப்பாவுக்கு வேலை கிடைச்சா இன்னும் நிறைய வாங்கி தருவாங்க அப்படிங்கிறது தான். அதுவே வேதனை தானமா? அது அந்த வயதுல அதுதான். நீங்க வந்து திருப்பதி ஏழுமலையான் படம் மட்டும் வச்சு விளக்கு போட்டுட்டு வாங்க. விக்கிரகம் எல்லாம் வீட்டுல வைக்க கூடாது. லாஸ்ட் டைமும் நீங்க சோழி பார்க்கும்போது இதே 7 தான் மேடம் எனக்கு வந்தது. இதே இவருக்காக தான் கேட்டேன், அப்பவும் 7 தான் வந்தது. அதான் அதப்ப வந்து மாங்கல்ய பிரச்சனை இருக்கு. ஏன்னா நம்ம இவ்வளவு பாக்குறது, அப்ப அதுக்கு சொல்யூஷனும் சொல்லணும் அப்படின்ட்டுதான் இப்ப நான் சோழி எடுத்து போட்டேன். பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்காகவே நான் இந்த டைமிங்க வந்து மாத்தி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இவ்வளவு லைவா சொல்ல போறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பலன் கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து எப்பயும் 2 மணிக்கு மேலதான் சாப்பிடுவேன். சோ எனக்கு வந்து இன்னைக்கு லஞ்ச் நான் இன்னும் சாப்பிடல. சோ நம்ம என்ன, ஏன்னா தாம்பூல பிரசன்னம்னு ஒண்ணு சொல்ல போறோம் அப்படிங்கறதுனால நான் வந்து அந்த மாதிரி முடிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். அப்ப கூட நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் டைம் மாத்திக்கிட்டேன். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் இதுல ஏன் பணம் கட்டும் போது இருக்க ஆர்வம், கத்துக்கும் போது ஏன் இல்ல அப்படிங்கறது எனக்கு புரியல. பட் என்னோட கடமையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன்னு நம்புறேன். சோ அடுத்து வந்து நம்ம சோழி பலகைகளை சோழி அடுக்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு வந்து இலவச அந்த வகுப்பு வந்து நாளையோட முடியுது. நாளையோட அந்த இலவச அடிப்படை வகுப்பு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 4 days 5 days வந்து கண்டினியூவா சோழி பலகைகளை சோழிகளை அடுக்கி பலன் சொல்ற விஷயங்கள் கத்து கொடுக்க போறோம். சோ அதோட வந்து நம்ம வகுப்பு நிறைவு பெறும். சோழிகள் வாங்கியாச்சு, சுத்தி செய்ய ஆரம்பிச்சாச்சு. சோ வகுப்புகள் முடியறதுக்குள்ள அதெல்லாம் உங்களுக்கு என்ன தேதிகள்ல எப்படி அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கறது நான் பலக ஆர்டர் கொடுத்தாச்சு. வந்தாலும் தெரியாதனாலதான் மேடம் அதையும் சேர்த்து அனுப்பிடலாம்னு. அதுதான் மேம், அது வந்து கொரியர் வந்து அந்த பலகையோட வெயிட் இதெல்லாம் பார்த்துட்டு தானே அவங்க சொல்லுவாங்க.
சோ ஆமா மேடம். அதனாலதான் கொரியர் சார்ஜ் வந்து அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதனால இப்போதைக்கு எனக்கு ஒரு 2800 ரூபா சோழிக்கும் பலகைக்கும் சேர்த்து 2800 ரூபா. அதாவது இந்த மாதிரி சோழி வந்து 12 சோழி வந்துரும். இது வந்து கண்டிப்பா தேவைப்படும். நம்ம சோழி பலகையில அடுக்கும் போது இது கண்டிப்பா தேவைப்படும். தெய்வங்களுக்கே ஒரு 5 சோழி 6 சோழி அடுக்குவோம். அதுக்கப்புறம் கிரகங்களோட வக்ர நிலைகளை காட்ட இந்த கருப்பு சோழி தேவைப்படும். சரிங்களா? இத வந்து ராஜ சோழிகள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நேரம் இது வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வைக்கு கருப்பு மாதிரி தெரியும். ஒவ்வொரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் மாதிரி தெரியும். ரெண்டுக்குமே வித்தியாசங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் சோழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய சோழிகள் வந்து தேவை வந்து 108 தான். பட் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு எதிர்காலத்துல உடஞ்சா வச்சா அதே சைஸுக்கு நீங்க போய் வாங்க முடியாது. அப்படிங்கறதுனால நான் 126 சோழி ஒவ்வொருத்தருக்கும் இதுல கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் இதுலயே சின்ன சைஸ் சோழி இருக்கும் இல்லையா, இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் சோழி, அது ஒரு 126. எண்ணுனீங்கன்னா 9 வரும். நவக்கிரகம் தான். கூட்டினீங்கன்னா 9ஆம் நம்பர் வர்ற மாதிரி வரும். சோ ஹலோ ஏமா இந்த உங்களுக்கு தான் இப்ப கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப முடிச்சிட்டு நானே கூப்பிடுறேன். சரிங்களா? இப்ப 2 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன். சாரி, ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், மறந்துட்டேன். அவங்க கால் பண்றாங்க. அதனால வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து இந்த சோழி 126 126, ராஜ சோழிகள் 12 சோழிகள், மொத்தம் 600 ரூபாய். பூஜை முடிச்சு மஞ்சப்பையில வச்சு அனுப்புவேன். பால்தீன் பவர்ல போட்டு அனுப்ப மாட்டேன். அதே மாதிரி இந்த பலகையும் தேக்குங்கிறதுனால பாலிஷ் எல்லாமே போட்டு உங்களுக்கு வந்துரும். அது வந்து எங்க காய்கறி கடைங்கிறதுனால பேக்கிங் பண்றது வந்து அந்த பையெல்லாம் எங்ககிட்ட இருக்கு. சோ அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கொரியர் வாங்குறவங்க எவ்வளவு வாங்குவாங்கன்னு கேட்டுட்டு நான் கொரியர் சார்ஜ் வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு 2800 ரூபாய் மட்டும் எனக்கு பே பண்ணுங்கம்மா. ஏன்னா நான் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கறதுனால. மேடம் நான் வந்து அந்த பலகை சொல்லல. நீங்க சோழி மட்டும்தான் சொல்லிருக்கீங்களா? சோழி மட்டும்னா 600 ரூபா தான். இப்ப சொல்லலாமா மேடம்? வேணும்னா நான் இப்ப ஏற்கனவே 5 பலகை அடிக்க சொல்லிருக்கேம்மா. வேணும்னா சேர்த்து அடிக்க சொல்லிருக்கேன். மேடம் எனக்கு ஒரே ஒரு சோழி போட்டு பார்த்து சொல்ல முடியுமா மேடம்? இப்பயாமா? நான் சோழி பிரசனம் படிச்சு பாக்கலாமா? அது மட்டும் எனக்கு. அதாவது பிரசனம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 48 நாள் வரைக்குதாமா செல்லுபடி ஆகும். இப்ப வந்து இப்ப நீங்க பாக்கலாமா அப்படின்னு கேட்டா இப்ப வந்து உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கோ அதுபடி வந்து பலன்கள் வரும். 8 படிச்சுட்டு அது 12. அததான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பிரசன்னத்தை மட்டும் 48 நாளைக்கு மட்டும்தான் பலன்கள் எடுத்துக்கிடணும். மத்த பலன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட எல்லா இதுக்குமே பலன் சொல்லும். உங்க பேர் சொல்லுங்க. பத்ம ஜெயந்தி. ஆதித்யம் அம்பியா விஷ்ணு கணநாதம் பஞ்சதெய்வம் சர்வாபிஷ்டேக சித்த. நான்கின் பலன் யாதெனில் நினைத்த காரியம் நிச்சயமாய் ஜெயமாகும். மனம் போல மேலோரின் உதவி உண்டாகும். தனமும் உண்டாகும். மாடு மனை பூமி வர மகாலட்சுமி அருளும் உண்டு. எதிர்பட்ட கண்டம் எளிதில் தொலைந்தது. தீர்க்கமான வயதும் உண்டு. திருமூர்த்தியின் அருளும் உண்டு. திருச்செந்தூர் முருகனை தினமும் பூஜை செய். உங்களுக்கு நல்ல பலன் தாமா வந்திருக்கு. ஆர்டர் கொடுத்துருங்க மேடம். நாளைக்கு ஓகேமா, ஆர்டர் கொடுத்துறேன். தேங்க்யூ, நன்றி. எனக்கு வகுப்புக்கு ஆள் இருக்காங்க, அதனாலதான் கிளாஸ் முடிக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம்.